ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு பஞ்சபூதங்களும் கடவுள்தான். அதில் நெருப்போட ஒளி வடிவம் புற இருளை மட்டும் இல்லாமல் அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய அக இருளையும் போக்கி ஞானத்தை கொடுக்கும். தீபத்தோட ஒளியில் சரஸ்வதியும், சுடர்ல மகாலட்சுமியும், அந்த வெப்பத்தில் பார்வதி தேவியும் வாசம் பண்ணுறதா ஐதீகம். அதனால் வீடுகளில் கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடியும் சாயங்காலம் சூரியன் மறையறதுக்குள்ளேயும் விளக்கேற்றணும். சூரியன் உதயமாகிற நேரத்தில் தூங்கக்கூடாது. அப்படி தூங்கினா இந்திரனை மாதிரி செல்வ செழிப்போடு இருக்கிறவாளா இருந்தாலும் அவளை விட்டு மகாலட்சுமி போயிடுவா. அதே சமயத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு வாசல்ல அரிசி மாவால் கோலம் போட்டுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு பாலை நெய்வேத்தியம் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம். கிராமங்களில் மாடு வளர்ப்பா. பாலை கறந்து சாமி முன்னாடி வச்சதுக்கு அப்புறம்தான் உபயோகத்துக்கே எடுத்துப்பா. விடிகாலம்புற 3 மணிலேருந்து 5:30 மணி வரைக்குமான காலத்தை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவா. இந்த நேரத்தில் எழுந்து ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த நேரத்தில் சித்தர்களும் ரிஷிகளும் ககன மார்க்கமாக அவளோட சூக்ஷ்ம சரீரத்தோட போயின்னு இருப்பா. எந்த வீட்டு வாசல்ல கோலம் போட்டு சுவாமி முன்னாடி விளக்கு ஏற்றப்பட்டிருக்கோ அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த சித்தர்கள் முனிவர்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த நேரத்தில் என்ன பூஜை பண்ணினாலும் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தேவர்களும் பித்ருக்களும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வருவாளாம். அதனால் அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தினமும் கார்த்தால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து திருநீர் இட்டுண்டு சாமி முன்னாடி நின்று வேண்டிண்டா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அந்த நேரத்தில் சிவமந்திரம் சொல்லலாம். அப்படி சொல்ல சொல்ல உள்ளுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் நல்ல அதிர்வுகள் பரவும். அதனால் நேர்மறையான சிந்தனைகள் தோன்றும். வீட்டில் இருந்த கஷ்ட நிலைமை மாறும். கடன் தொல்லையெல்லாம் தீரும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும். இதில் இவ்வளவு நல்லது இருக்கு. மகாபெரிவா கூட இதை பற்றி தெய்வத்தின் குரலில் சொல்லியிருக்கார். அதனால் எப்படியாவது கார்த்தால 4 மணிக்கு எழுந்திருக்க முயற்சி பண்ணுவோம். முதல்ல எழுந்திருக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக பழகிடும். நல்ல விஷயந்தானே, செய்வோமே. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.